Welcome students. Today 9th standard max exercise 5.2 la 4th sum paakalam. Show that the following points taken in order from a equilateral triangle. அதாவது என்னன்னா இந்த கொடுத்திருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த 3 பாயிண்ட்ஸையும் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. அந்த 3 ஆன்சருமே சேமாக இருந்தது அப்படின்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னால் ஒரு ட்ரையாங்கிளில் 3 சைடுமே சேமாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இப்போது இந்த ட்ரையாங்கிளை இது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா இந்த கோடுக்கு என்ன அர்த்தம்னா இந்த 3 சைடுமே சேமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த 3 சைடு சேம் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை சால்வ் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அந்த 3 ஆன்சரும் சேமாகத்தான் இருக்கும். அப்படி சேமாக வந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இந்த சம்முக்கு தேவையான முக்கியமான ஃபார்முலா D is equal to square root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. இந்த ஒரு ஃபார்முலா மெமரியில் இருந்தால் போதும். இந்த ஒரு ஃபார்முலா வச்சு இந்த எக்ஸசைஸ் 5.2 இருக்கக்கூடிய எல்லா சம்மையுமே சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஏவையும் பியையும் எடுத்துக்கங்க. பாயிண்ட்டு ஏ என்ன 2,2 அண்ட் பாயிண்ட் பி வந்து -2, இது -2, -2, இது x1 y1, இது x2, இது y2. இப்போ இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் எடுத்து போடுங்க. D is equal to root of x2 என்ன -2, x1 என்ன 2 ஹோல் ஸ்கொயர். இந்த ப்ளஸ் அப்படியே வந்துடும். இந்த y2 இருக்குல்ல, y2க்கு இங்கே என்ன இருக்குது -2, ஸோ -2, இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். y1 என்ன, y1 இங்கே 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள் ஸ்கொயர் ரூட் அப்படியே இருக்கும். -2 -2 அப்போ -4 ஆகிடும். -4 ஹோல் ஸ்கொயர். இந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படியே இருக்கும். -2 -2 இப்போ -4 ஹோல் ஸ்கொயர். 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16, 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 ஆகிடும். ப்ளஸ் இந்த மைனஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். இப்போ 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 ஆகிடும். 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 16 + 16 32. இப்போது இந்த 32வை 16 × 2ன்னு எழுதலாம். அதாவது 16 × 2, 16 2s are 32. இப்போ இந்த ரூட் இருக்குல்ல, இந்த ரூட் ரெண்டுக்குமே காமன் வந்து, ஸோ பிரித்து போட்டுக்கிறேன். root of 16 multiply root of 2. 16க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 4√2. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிடச்சிச்சு. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஏபியை தானே எடுத்தவங்க. ஸோ ஏபி, இந்த டியில் டிக்கு பதில் ஏபின்னு போட்டுங்க, ஏன்னா ஏபி தானே எடுத்தோம். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 4√2. நெக்ஸ்ட்டு பிசி, இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏபி போட்டாச்சு. இப்போ அடுத்தது பிசி முடிச்சதுக்கப்புறம் ஏசி. இப்போது பி என்ன பாயிண்ட் வந்து -2, -2 அண்ட் சிங்கிற பாயிண்ட் வந்து -2√3, 2√3. இதில் இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ ஃபார்முலா என்ன, பிசி தானே எடுத்துருக்கோம். அப்போது பிசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 ஹோல் ஸ்கொயர். இல்லை டைரெக்டாகவே போட்டுருங்க, ஏன்னா ஃபார்முலா இங்கே எழுதியாச்சு. இப்போ இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு இங்கே வேல்யூஸை இந்த ஃபார்முலாக்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு x2 என்ன, x2 வந்து
minus 2 root 3 minus x1 என்ன minus x1 வந்து minus root 2 so minus 2 whole square plus அடுத்தது y2 minus y1 y2 வந்து 2 root 3 minus y1 வந்து minus 2 whole square இந்த BC இங்கே அப்படியே இருக்கட்டும் that is equal to root of minus into minus plus ஆயிடும் so minus 2 root 3 plus 2 whole square இந்த plus இங்கே அப்படியே வந்துரும் 2 root 3 அப்படியே இருக்கும் 2 root 3 minus into minus plus இந்த 2 அப்படியே இருக்கும் whole square வெளியில் இருக்குது இப்போ பாருங்கள் இது வந்து a plus b whole square a plus b whole square இந்த ஃபார்முலாவில் இருக்குது ஸோ இதை எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதலாம் bc is equal to root of a plus b whole square என்னவும் a square ஃபஸ்ட்டு a square a square போய் ஸ்கொயர் பண்ணுமா ஸ்கொயர் பண்ணுறோம் மைனஸ் என்னாவும் ப்ளஸ் ஆகிடும் 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 ஆகிடும் அண்ட் இப்போது இந்த ரூட் 3 இருக்குல்ல இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வெறும் 3 ஆகிடும் ரூட் 3 ஸ்கொயர் பண்ணோம்னா வெறும் 3 a ஸ்கொயர் ப்ளஸ் 2 a இந்த வேல்யூ எப்படி வரும் 2 a b ப்ளஸ் b ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதியாச்சு இந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படியே போட்டுங்க இது காமனான ப்ளஸ் சிம்பிள் இப்படி கீழே போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள் a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் மெத்தடில் இருக்குது ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயரில் இதையும் எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை ஏன்னு எடுத்துங்க a ஸ்கொயர்னால் ஃபஸ்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணுங்கள் அவர் ரூட் 3 ரெண்டுமே ஸ்கொயர் பண்ணணும் 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 ரூட் 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வெறும் 3 தான் வரும் ஸோ ப்ராக்கெட் போட்டுக்கலாம் இதுக்கும் ப்ராக்கெட் போட்டு காமிச்சிக்கலாம் அடுத்தது a ஸ்கொயர் பண்ணியாச்சு ப்ளஸ் 2a ஏன்னா 2 ரூட் 3 b 2 அப்படியே வந்துடும் ப்ளஸ் b ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 டைரெக்டாகவே பண்ணியாச்சு அதாவது இந்த a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயரை அப்படியே ஒரு ஸ்டெப்பாக எழுதாமல் டைரெக்டாகவே ஃபார்முலாவுக்கும் மாற்றி எழுதியாச்சு bc இஸ் ஈக்குவல் டு இந்த ரூட் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கங்க இந்த ரூட் வந்து கடைசி வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இது வரைக்கும் 4 வரைக்கும் 4 3s are 12 இப்போ ரூட் ஆஃப் 12 இந்த ப்ளஸ் சிம்பிள் எல்லாம் இதை பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 2s are 4 4 2s are 8 root 3 plus 4 இப்போ அதே மாதிரி இந்த ப்ளஸ் இங்கே அப்படியே வந்துடும் 4 3s are 12 இப்போ இது மூணுமே மல்டிப்ளையில் இருக்குது 2 2s are 4 4 2s are 8 ஸோ இந்த சிம்பிள் ப்ளஸ் 8 இந்த ரூட் 3 அப்படியே இருக்கும் ப்ளஸ் 4 ஸோ BC is equal to root of இங்கே பாருங்கள் இங்கே மைனஸ் 8 ரூட் 3 இங்கே ப்ளஸ் 8 ரூட் 3 ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ் இங்கே இருக்குது 12 இருக்குது 4 இருக்குது 12 இருக்குது 4 இருக்குது 12 12 சார் 12 12 ப்ளஸ் 12 24 plus 4 28 28 plus 4 32 ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 32 இப்போ இந்த 32வை BC is equal to இந்த 32வை 16 multiply 2ன்னு எழுதலாம் ஸோ BC is equal to 16 multiply root 2 BC is equal to 16 ரூட் எடுத்தீங்கன்னா 4 ஆகிடும் இந்த ரூட் 2 அப்படியே இருக்கும் 4 ரூட் 2 அப்படியே வந்துச்சு ஸோ BC is equal to 4 root 2 செகண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் AB is equal to 4 root 2 வந்துச்சு and then BC is equal to 4 root 2 ரெண்டுமே சேமாக இருக்குது அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து AC கண்டுபிடிப்போம்
அதுக்கும் 4√2 வந்துருச்சுன்னா இது வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆகிடும். ஸோ இது வரைக்கும் எழுதிங்க. அடுத்து ஏசி கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் ஏசி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ உடைய பாயிண்ட் என்ன 2,2. அடுத்து சி உடைய வேல்யூ வந்து -2√3, 2√3. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது x1, இது y1, இது x2, இது y2. வழக்கம் போல் இந்த ஃபார்முலாவில் x2 x1க்கு இந்த x2 x1 சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுங்க. ஸோ AC is equal to square root of x2 என்ன -2√3 minus x1 வந்து 2 whole square plus இப்போ y2 minus y2 என்ன 2√3 minus 2 whole square. AC is equal to இது வந்து a minus b whole square ஃபார்முலா மெத்தடில் இருக்குது. இதுவும் a minus b whole square ஃபார்முலா மெத்தடில் இருக்குது. இதை இப்போ எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் -2√3 whole square, a ஸ்கொயர் minus 2ab, a என்ன 2√3 bracket b வந்து 2, a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயர் என்ன 2 ஸ்கொயர். அதே மாதிரி அடுத்தது ப்ளஸ் இதை எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதணும். a minus b whole square, a ஸ்கொயர் அதாவது 2√3 whole square minus 2ab, 2 போட்டாச்சு. ஏக்கு வந்து இந்த வேல்யூ 2√3 and bக்கு வந்து 2 plus b ஸ்கொயர்னா அப்போ 2 ஸ்கொயர் பண்ணணும். இங்கே வந்து 4 ஆகிடும். 2 ஸ்கொயர் இந்த ஏசி அப்படியே இருக்கட்டும். இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். மைனஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 ஆகிடும். √3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ 3 மட்டும்தான் இருக்கும். 4 × 3 மைனஸ் சிம்பிள் அப்படியே இருக்கட்டும். 2 2 4 4 2 8 8√3 ப்ளஸ் இந்த 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 ஆகிடும். இப்போ அடுத்து இந்த ப்ளஸ் அப்படியே இருக்கும். இந்த 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 ஆகிடும். அண்ட் √3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வெறும் 3 ஆகிடும். மைனஸ் இப்போது 2 2 4 4 2 8√3 ப்ளஸ் இந்த 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 ஆகிடும். இப்போ இந்த ஸ்டெப்பில் இதில் இந்த இடத்துல வந்து மைனஸ் வரும். ஏன்னா -2a3 -2√3 தானே. அப்போ இந்த இடத்துல மைனஸ் வரும். மைனஸ் போட்டிருக்கேன். அப்போது இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் வரும். இப்போ பாருங்கள் ப்ளஸ் 8√3 -8√3 ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போது AC is equal to root of 4 3s are 12 ஆகிடும். 4 3s are 12 and then இந்த 4 இங்கே அப்படியே இருக்கும். இங்கே 4 3s are 12 ப்ளஸ் இங்கே 4 அப்படியே இருக்கும். ஸோ AC is equal to root of இது நாலுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 32 வரும். இப்போ AC is equal to இந்த 32 was 16 multiply 2னு இதெல்லாம் 16 2s are 32. இந்த 16 multiply 2-வை ரெண்டாக பிரிக்கலாம். இந்த ரூட் வந்து இதுக்கும் காமன் இதுக்கும் காமன். ஸோ AC is equal to root of 16 multiply root of 2. அப்போ AC is equal to இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 4√2. பாருங்கள் AB ஏற்கனவே BC கண்டுபிடிச்சிருவோம். BC அண்ட் AC மூணுமே சேமாக வருது ஆன்சர். அதாவது 3 ஆன்சருமே 4√2 சேமாக வருது. அப்போது இது வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அதாவது ஆன்சர் எப்படி எழுதுறீங்கன்னா ஆன்சர் AB is equal to BC is equal to AC மூணுமே சேமாக இருக்குது. is equal to 4√2
2. Therefore, triangle ABC is a equilateral triangle. Equilateral triangle. That's all. This sum. Thank you.